எக்ஸாம்பிள் 8.30 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 50 இருக்கா, அதான் டோட்டல். அதனால் என் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். இந்த என்சிசி வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். என்எஸ்எஸ் வந்து பின்னு எடுத்துப்போம். போத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். ஓகேவா? அதுமே இங்கே என்சிசி அது ஏ, என்சிசி ஏ, என்எஸ்எஸ் வந்து பி, என்எஸ்எஸ் வந்து பி. ஓகே, இப்போ சொல்யூஷன் போலாமா? அந்த ஏக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதிடும். சரியா? அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏல 28 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கீழே டோட்டல் அது 50. அவ்வளோதான். இப்போ பி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு பியில் எத்தனை பேர் இருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் எவ்வளவு? 50. இப்போ போத் கேட்டகரியில் 18 இருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 18 அவுட் ஆஃப் 50. ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்சிசியில் இருக்கணும், பட் என்எஸ்எஸில் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒன்லி ஏ, அதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இதில் வந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒன்லி ஏ. இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஈக்குவல் டு அது மாதிரி ரைட் சைடு மைனஸ் பண்ணிடலாமா? 28 அவுட் ஆஃப் 50 மைனஸ் 18/50. டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான். அப்போ நியூமேட்டரை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 10 அவுட் ஆஃப் 50, 0 கட் பண்ணி விட்ருங்க, 1/5. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் என்எஸ்எஸ்ல இருக்கணும், பட் என்சிசியில் இருக்கக்கூடாது. ஓகேவா? விச் மீன்ஸ் ஒன்லி பிக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகே, அந்த ஒன்லி பி அப்படின்னா இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணலாமா? 30/50 மைனஸ் 18/50. இது சப்ராக்ட் பண்ணால் 12/50. 2 டேபிளால் அடி கொடுத்துருங்க, 6/25. ஓகே, இப்போ தேர்டு சப்டிஷன் எழுதலாமா? தேர்டு சப்டிஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்கான ஆன்சரையும் செகண்ட் சப்டிஷனுக்கான ஆன்சரையும் ஆட் பண்ணணும். இந்த டினாமினேட்டர் நாட் சேமாக இருக்கும், அதனால் ப்ரீவியஸ் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. அதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கா, அப்போ அது ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ 10/50 ப்ளஸ் 12/50 ஈக்குவல் டு, டினாமினேட்டர் ரெண்டு சேம் அப்படின்னால நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். 22/50. 2 டேபிளால் அடி கொடுத்துருங்க, அப்போ 11/25. இதுதான் ஆன்சர்.